ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிறவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம் வாங்க. அன்னபூரணி வந்து காயத்ரி கிட்ட பேசுகிறாங்க. காயத்ரி, உனக்கு செலியனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமான்றாங்க. அம்மா, எனக்கு ரொம்பவே விருப்பமா, ஏன்னா செலியன் தான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா எனக்கு செலியன் கூட நான் வாழணுமா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காயத்ரி, கவலைப்படாத அம்மா, நான் இருக்கேன். இல்லை, எப்படியாச்சும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. அது வரைக்கும் நீ எதையுமே நினச்சி நீ கவலைப்படாதுன்றாங்க. உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க. அதனால சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து உனக்கும் செலியனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நாங்க பேசிக்கிறோன்றாங்க. இசக்கின்ற ஒருத்தன் உனக்கு இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கோன்றாங்க. அம்மா, உன்னுடைய வாழ்க்கையை நான் அழைச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா, ஏமா சும்மா தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க. இல்லம்மா, அதுதானே உண்மையும் கூடன்றாங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் யோசிக்க யோசிக்க எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உன்னுடைய வாழ்க்கையை நான் அழைச்சிட்டேன்னு நினைக்கும் போதுன்றாங்க. என்னுடைய வாழ்க்கையை நினைக்கலம்மா, நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். கடைசியில இப்படி அடிச்சு விடுமா, பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் வராங்க. அம்மா, கவலைப்படாதம்மா, காயத்ரி ஆசைப்பட்ட மாதிரி செலியனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். சும்மா தேவையில்லாம எல்லா விஷயங்களையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதமான்றாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிடும்ன்றாங்க. சும்மா அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு, ஏமா எல்லாத்தையும் மனசை போட்டு குழப்பிக்கிறேன்றாங்க. இல்லடா, இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்னில சரியா, எல்லாமே சரியாகிடும், நீ கவலைப்படாதன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல செலியனுக்கும் காயத்ரிக்கும் நல்லபடியா திருமணம் ஆக போதா, இல்லை இதில் மகாவும் இசைக்கையும் சேர்ந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் பண்ணி இந்த கல்யாணத்தில் வந்து நிறுத்த போகிறாங்கன்றது அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.